அதாவது ஜூலை 14, 2025 டெல்லியில இருக்க உத்தம் நகர்ல வாழுற குணால் தேவுக்கு இந்த பர்டிகுலர் டே அவரோட லைஃபோட ரொம்ப வேதனையான நாளா இருந்துச்சு. பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவரோட எல்டர் பிரதர் கரண் தேவோட இறுதி சடங்க செஞ்சு முடிச்சிருக்காரு. 36 வயசான கரண் யாருமே யோசிச்சு கூட பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்து போயிருக்காரு. ஜூலை 13, அதாவது முந்தின நாள் இரவு மொபைல்ல சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்றப்ப ஷார்ட் சர்க்கியூட்ல இருந்து கரண்ட் அட்டாக் பண்ணதால கரண் இறந்து போயிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நிறைய கேசஸ் நம்ம நாட்டுல நடந்திருக்கிறதால கரனோட டெத்ல அவரோட குடும்பத்துக்கு எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படல. குடும்பத்தோட மூத்த பிள்ளைய 4 தோள்கள்ல சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனதை நினைச்சு எல்லாருமே மனசு உடைஞ்சி போயிருக்காங்க. கரண் அவரோட ஒய்ஃப் சுஷ்மிதாவையும் 6 வயசு குழந்தையும் தனியா விட்டுட்டு போனதை நினைச்சு அவங்களோட மொத்த ஃபேமிலியும் நொந்து போயிருக்காங்க. என்ன அட்வொகேட்ஸ், கதையில எந்த ஒரு சஸ்பென்ஸும் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கிரைமை பத்தி சொல்லணும்னா முதல்ல அந்த ஃபேமிலி டீடைல்ஸை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப கரணோட டெத் செரிமனில ரிலேட்டிவ் ஒருத்தர் கரணோட தம்பியான குணால் கிட்ட ஒரு மொபைல் போனை கொடுத்துட்டு போறாரு. அப்படி சாதாரணமா மொபைலை வாங்கின குணாலுக்கு அன்னைக்கு தெரியாது இந்த மொபைல்ல இருக்க ஒரு விஷயம் பூதாகரமா வெடிக்க போகுதுன்னு. பிகாஸ் அந்த மொபைல்ல மறைஞ்சிருந்த ஸ்ட்ரேஞ்சான டேர்ட்டி சீக்ரெட்ஸ் இந்த கேஸோட டிஜிட்டல் எவிடன்ஸா மாறி இருக்கு. எஸ் அட்வொகேட்ஸ், அந்த மொபைல்ல இருந்த எவிடன்ஸ் கரணோட இறப்புக்கு பின்னால இருந்த அருவருப்பான ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டை வெளிப்படுத்தியிருக்கு. ஒருத்தருக்கு உடல் தேவை ஏற்பட்டா அந்த நபரை எவ்வளவு தூரம் கொண்டு போகும்னு இந்த மெசேஜஸ் நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா உங்க மனசுல ஒரு நெருடல் ஏற்படும்னு நான் நம்புறேன். என்னோட சேனல்ல இனிமே ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தீம்ல வீடியோ போடலாம்னு இருக்கேன். அதாவது சீரியல் கில்லர் சீரீஸ், ஹாரர் சீரீஸ் அண்ட் மிஸ்ட்ரி சீரீஸ்னு போடலாம்னு இருக்கேன். என்னோட அட்வொகேட்ஸ் ஆன நீங்க எனக்கு கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் போடலாம்னு சொல்லுங்க, உடனே வீடியோ போட்டுடலாம். இந்த மாதிரி டாபிக்ல உங்களுக்கு வீடியோ பார்க்கணும்னா உடனே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். யூடியூப்ல காட்ட முடியாத இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை எக்ஸ்க்ளூசிவா உங்ககிட்ட காட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். விருப்பம் இருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது அட்வொகேட்ஸ், அதுலயும் ஜாயின் பண்ணி அன்சீன் இமேஜஸ் அண்ட் வீடியோஸை எக்ஸ்க்ளூசிவா தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்ட் டெல்லியில இருக்க உத்தம் நகர்ல லொக்கேட் ஆகி இருக்க ஓம் விஹார் காலனில இருக்கவர் தான் நீரவ் தேவ். இவருக்கு நான்சின்னு ஒரு மகளும் மூத்த மகனான கரண் அண்ட் இளைய மகனான குணால்னு 2 மகன்களும் இருக்காங்க. அதே வீட்டுல கரண் அம்மா, கரணோட மாமா, கரண் மாமாவோட பையன் ராகுல்னு மொத்தமா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. அண்ட் கரண் நொய்டாவில் இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனில ப்ராடக்ட் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அங்க ஒரு கலிகா இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் சுஷ்மிதா. அவங்களோட மீட்டிங் படிப்படியா காதலா மாற 2015 ஃபேமிலி மெம்பர்ஸோட சம்மதத்தோட கரனுக்கும் சுஷ்மிதாக்கும் கிராண்டா மேரேஜ் நடந்து முடியுது. ஆஃப்டர் மேரேஜ் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்த கரண் அண்ட் சுஷ்மிதாக்கு அதுல இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2019 ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இதுக்கப்புறம் ஒர்க்ல இருந்து ரிலீஃப் ஆன சுஷ்மிதா அவங்க மகனை வளர்க்கறதுல ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரண் ஹெவியா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு கன்ஜெக்டடா ஃபீல் ஆகுது. கரண் அதே ஏரியால சொந்தமா ஒரு பிளாட்டை வாங்கி அவரோட ஒய்ஃப் கூட தனியா வந்துட்டாரு. தன்னோட சொந்த வீட்டை கூட ரொம்பவே டிஸ்டன்ஸ்ல இல்லாம அவரோட ஃபேமிலி தங்கியிருக்க பழைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வாங்கி இருக்காரு. ஜூலை 13, 2025 அன்னைக்கு காலையில 9:30க்கு தன்னோட வீட்டை விட்டு கலங்கின நிலையில ஓடி வந்த சுஷ்மிதா அவங்களோட மாமியார் வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு காலையில இப்படி வேகமா கதவு தட்டுற சத்தத்தை கேட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பயந்து போய் கதவை திறக்கிறாங்க. அங்க வாசல்ல மூச்சு திணற நின்னுட்டு இருந்த சுஷ்மிதாவை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு சுஷ்மிதா நடுங்குற கைகளால அவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்டை கைய காட்டி ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா மூச்சு பிடிச்சுக்கிட்டு வாயை திறந்து சுஷ்மிதா, உங்க தம்பி எந்திரிக்கவே மாட்டாருன்னும் அவரை எவ்வளவு தட்டி உலுக்கி பார்த்தும் அவரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க.
இதை கேட்டதும் குணாலும் அவங்க அம்மாவும் ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணாம விறுவிறுன்னு அந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போற வழியில குணால் அவரோட மாமாவுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி அவரோட சன் ராகுல அங்க அனுப்பி வைக்க சொல்றாரு. கடைசியா அபார்ட்மெண்ட் ரீச் பண்ண குணாலும் அவங்க அம்மாவும் அங்க கரண் பெட்ல மயங்கின நிலையில கிடைக்கிறதையும் அவரோட மூச்சு கம்ப்ளீட்டா நின்னு போனதையும் நோட் பண்றாங்க. கரணோட கண்டிஷனை பார்த்து மிரண்டு போன குணால் கரணோட கால்களை தேய்ச்சி விடுறாரு. அவரோட முகத்துல தண்ணி தெளிச்சு பாக்குறாரு. ஆனா கரண் கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல. அதை பார்த்து பயந்து போனவங்க கரணோட இந்த நிலைக்கு என்ன காரணம்னு சுஷ்மிதா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சுஷ்மிதா அன்னைக்கு நைட் தூங்க போற வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் இருந்ததா சொல்றாங்க. பட் அதுல இருந்து சில செகண்ட்லயே ஆனா அப்படின்னு இழுத்த சுஷ்மிதா கரண் நேத்து அவரோட மொபைல்ல எக்ஸ்டென்ஷன் கார்டுல சார்ஜ் போட்டிருந்தாரு. ஏற்கனவே கரண் இதுல லைட்டா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னு என்கிட்ட சொல்லி இருந்தாரு. ஒருவேளை அந்த மொபைல்ல இருந்து அவருக்கு ஷாக் அடிச்சிருக்குமோன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இதை கேட்டு குணால் உடனே அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா ஓடி போய் அங்க இருந்த டாக்டர் கிட்ட கரணோட கண்டிஷனை பத்தி சொல்லி அவரோட வீட்டுக்கு வந்து கரணை எக்ஸாமின் பண்ண சொல்றாரு. பட் அந்த டாக்டர் அவரு கூட வர முடியாதுன்னு சொல்ல இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாத குணால் ஆம்புலன்ஸை ஸ்பாட்டுக்கு வர வச்சு கரணை மேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாரு. ஆனா அங்க டாக்டர்ஸ் இமிடியேட்டா கரனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கரணோட உடம்புல எந்த ஒரு துடிப்பும் இல்ல. சோ கரணை ஃபுல்லா எக்ஸாமின் பண்ண டாக்டர்ஸ் கரண் இறந்து போயிட்டதா அவங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட சுஷ்மிதா கரணோட அம்மானு மொத்த குடும்பமும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. கரண் இறந்த துக்கம் ஒரு பக்கம்னா இந்த சின்ன வயசுலயே காதல் திருமணம் பண்ணி விதவையான சுஷ்மிதா இப்ப எப்படி அவங்கள பாத்துக்க போறாங்களோ அப்படிங்கிற கவலை இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தை வாட்டி வதைக்குது. இந்த துக்கத்துக்கு நடுவுல கரனுக்கு இறுதி சடங்கு செய்ய அவரோட பாடியை கேட்ட குணால் கிட்ட டாக்டர்ஸ் கரணோட பாடியை போலீஸ் வராம தர முடியாதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் வியூவர்ஸ் கரணோட மார்பு பகுதியிலையும் கைகள்லயும் தீக்காயங்கள் இருக்கிறதையும் அவரோட வாயிலிருந்து நுர வந்திருக்கிறதையும் நோட் பண்ண டாக்டர்ஸ் கரணோட மரணம் அன்யூஷுவலா இருக்குன்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ டாக்டர்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேசிஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கும் வந்த போலீஸ் ஃபர்ஸ்ட் கரணோட பாடியை எக்ஸாமின் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. தென் கரணை பத்தி அவரோட ஃபேமிலி கிட்ட விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சார்ஜிங்ல இருந்த மொபைல்ல இருந்து கரண்ட் ஷாக் அடிச்சு கரண் இறந்து போனதா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ் கரண் டெத்ல அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதாகவும் அட்டாப்சி பண்ணா மட்டும்தான் உண்மையான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. வழக்கமா 50 to 60 ஏஜஸ்ல இருக்க ஒருத்தர் நேச்சுரலா டெத் ஆகி அந்த பர்டிகுலர் பர்சனோட ஃபேமிலி அட்டாப்சி பண்ண ஒத்துக்கலனா போலீஸால அட்டாப்சியை நடத்த முடியாது. பட் கரணோட கேஸை பொறுத்த வரைக்கும் கரனுக்கு 36 வயசு தான். சோ போலீஸ் கண்டிப்பா கரணோட பாடியை அட்டாப்சி பண்ணணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட கரணோட மாமா ஹரிஷ் தேவ் ஆல்ரெடி நாங்க எங்க பையனை இழந்துட்டோம், அட்லீஸ்ட் அவனோட பாடியை சதிக்காம எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கரணோட அட்டாப்சியை ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாரு. அவரோட சன் ராகுலுமே அதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுஷ்மிதாவும் கதறிக்கிட்டே இருக்காங்க. கரணோட அம்மாவும் போலீஸ் கிட்ட தன் மகனுக்கு அட்டாப்சி எல்லாம் வேண்டாம்னு சொல்ல வேகமா எந்திரிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க மூத்த மகன் குணால் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சு தடுத்து மெதுவான குரல்ல, அம்மா நான் கரண் வீட்டுல இருந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்துறப்ப அவரோட வாயிலிருந்து நுர வர்றத பார்த்தேன், டாக்டர்ஸுமே அவரோட உடம்புல காயங்கள் இருக்கிறத சொல்றாங்க. சோ நம்ம இந்த முடிவை உணர்ச்சி ரீதியா மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமாவும் எடுக்கணும். பிகாஸ் ஷாக் அடிச்சா வாயில எப்படி நுர வரும், கரண் எப்படி இறந்து போனாம்னு தெரியணும்னா கண்டிப்பா அட்டாப்சி செஞ்சாகணும்னு அவங்க அம்மா கிட்ட விளக்கமா சொல்றாரு. இதுக்கப்புறம் குணால் அட்டாப்சிக்கும் அக்செப்ட் பண்ணிக்க போலீஸ் கரணோட பாடியை அட்டாப்சிக்கு தீன் தயாள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை அட்டாப்சி முடிய டாக்டர்ஸ் கரணோட பாடியை அவரோட ஃபேமிலி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த இறுதி சடங்குல தான் அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் குணால் கிட்ட ஒரு மொபைல் போன் கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி கொடுத்தவரு அது அவங்க மாமாவோட சன் ராகுலோட மொபைல் அப்படின்னும் ரொம்ப நேரமா ராகுல அந்த டெத் செரிமனில காணோம், அதனால ராகுல பார்த்தா இந்த மொபைல தர சொல்லியும் குணால் கிட்ட கொடுத்திருக்காரு. பட் அந்த துக்க வீட்டுல எங்கேயுமே ராகுல காணோம். சோ அந்த மொபைல அவர்கிட்டே வச்சிருந்திருக்காரு. அன்னையில இருந்து கொஞ்ச டேஸ்ல எமர்ஜென்சின்னு ஒரு போன் பண்ணணும்னு குணால்
அவரோட மொபைல் போனை தேடுறாரு. அங்க இங்கன்னு தேடியும் அவரோட போன் எங்கேயுமே கிடைக்காம போகுது. அப்படி தேடும் போது ராகுல் போன் டேபிள் மேல இருக்கிறத நோட் பண்ண குணால் அந்த மொபைல்ல இருந்து அவரோட நம்பருக்கு கால் அடிச்சு பார்க்கலாம்னு டிசைட் பண்றாரு. அப்படி அந்த மொபைலோட கால் லாக்ஸை ஓபன் பண்ண குணாலுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. எஸ் அட்வொகேட்ஸ், கல்யாணமே ஆகாத ராகுல் அவனோட மொபைல்ல ஒய்ஃப் அப்படிங்கிற நேம்ல ஒரு நம்பரை சேவ் பண்ணியிருந்தான். அந்த நம்பருக்கு அடிக்கடி கால் வந்திருக்கு. ராகுலும் அந்த நம்பருக்கு பல தடவை கால் பண்ணியிருக்கான். உடனே குணால் அது யாரோட நம்பரா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டியில அந்த நம்பரை கிளிக் பண்ணி பார்த்திருக்காரு. பார்த்தவரு அதிர்ச்சியும் ஆகியிருக்காரு. பிகாஸ் அது கரனோட ஒய்ஃப் சுஷ்மிதாவோட நம்பர். இத பார்த்து குணால் உறைஞ்சு போறாரு. நாம பாக்குறது உண்மையா இல்ல கற்பனையான குணாலால புரிஞ்சிக்கவே முடியல. மனசுல கிரியேட் ஆன குழப்பத்தையும் சந்தேகத்தையும் தீர்த்துக்க நினைச்ச குணால் ராகுலோட மொபைலை தரோவா செக் பண்றாரு. அதுல ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கிறதையும் நோட் பண்றாரு. அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்த சாட்டிங்ல சுஷ்மிதாவும் ராகுலும் பண்ண ஆபாச மெசேஜஸ், அவங்களோட டர்ட்டி இமேஜஸை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. ஹாய் ஹலோன்னு ஆரம்பிச்ச அந்த கான்வர்சேஷன் ஒரு கட்டத்துல பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கு. எஸ் வியூவர்ஸ், அதை விட இன்னொரு படி மேல போன சுஷ்மிதா கரண் பத்தின கம்ப்ளைண்ட்ஸை ராகுல் கிட்ட சொல்ல ஆரம்பிக்க அதுக்கு ஆறுதல் சொல்ற விதமா ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்த இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாயிண்ட்ல லிமிட்டை கிராஸ் பண்ணி பெட்ரூம்ல அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண வீடியோஸ் அண்ட் இமேஜஸை இந்த இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணிருக்காங்க. ராகுல் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போக இருந்தாலும் ராகுல் அவங்களோட ரிலேஷன் அப்படிங்கறதால அக்கம் பக்கத்துல இருக்க யாருக்கும் கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. இது இவங்க ரெண்டு பேருக்கும் வசதியா போக ராகுல் கொஞ்சம் கூட பயமோ தயக்கமோ இல்லாம வந்துட்டு போயிருக்கான். இன்ட்ரோல கரண் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆபீஸ்ல சம்டைம்ஸ் ஒர்க் அதிகமா இருந்தா அங்கேயே ஸ்டே பண்ணி நைட் ஷிஃப்ட் பாக்குற டைம்ல சுஷ்மிதா கூட தனிமையில இருக்க அடிக்கடி ராகுல் வீட்டுக்கு வர்றதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இப்படி ராகுலுக்கும் சுஷ்மிதாக்கும் நெருக்கம் அதிகமாக கரனுக்கும் சுஷ்மிதாக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாகுது. ரெண்டு பேருக்கும் நடுவுல அடிக்கடி ஆர்கியூமெண்ட்ஸும் வர ஆரம்பிக்குது. நாளாக அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் சண்டைகளா மாற அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே மோசமாகுது. அப்படி ஒரு நாள் தான் கர்வா சவுத் செலிப்ரேஷனுக்கு முந்தின நாள் கரனுக்கும் சுஷ்மிதாக்கும் நடுவுல ஒரு சண்டை உச்சத்துக்கு போகுது. கரண் சுஷ்மிதாவை அடிக்க கை ஓங்கி இருக்காரு. அந்த செகண்ட்ல தான் சுஷ்மிதா கரணை அவங்களோட லைஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு ராகுல் கூட வாழணும்னு டிசைட் பண்ணிருக்காங்க. சோ சுஷ்மிதா அவங்க எடுத்த முடிவு பத்தி ஜனவரி 2025 ராகுல் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரண் நிறைய பணத்தை சேவ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னும் அவனை கொன்னுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கண்காணாம போய் நிம்மதியா வாழலாம்னு ராகுல் கிட்ட சொல்லியிருக்காங்க. அட்வொகேட்ஸ், நம்ம பல கேசஸ்ல விக்டிமோட லாஸ்ட் மினிட்ஸ் என்ன நடந்துச்சுன்னு நம்ம அக்யூஸ்டோட கன்ஃபெஷன்ல தான் தெரிஞ்சிருப்போம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கரனுக்கு அவரோட ஃபைனல் மினிட்ஸ்ல என்ன நடந்துச்சுன்ட்டு இப்ப நான் உங்ககிட்ட அடுத்தடுத்து சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே லைவ் டைம் ஸ்டாம்போட குணால் அந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜ்ல படிச்சு தெரிஞ்சிருக்காரு. கரனோட டெத் நேச்சுரல் டெத் மாதிரி இருக்கணும்னு யோசிச்சவங்க கரனுக்கு நிறைய தூக்க மாத்திரைகளை கொடுத்து காலி பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தூக்க மாத்திரைகளை வாங்கின ராகுல் அதை சுஷ்மிதா கிட்ட கொடுத்திருக்கான். சோ சுஷ்மிதா கரனை போட்டு தள்ள சரியான சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. சரியா அந்த டைம்ல நைட் ஷிஃப்ட் போறதை அவாய்ட் பண்ண கரண் வீட்லயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதனால சுஷ்மிதா அண்ட் ராகுல் தனிமையில இருக்க முடியாம போகுது. சோ கரணை கொல்ற திட்டத்தை பத்தி அவங்க இன்ஸ்டாகிராம் சாட்டிங்ல பேசி கடைசியா ஜூலை 12ஆம் தேதி கரணை போட்டு தள்ளிடலாம்னு ஃபைனலைஸ் பண்றாங்க. சோ அன்னைக்கு நைட்டே ராகுல் கொடுத்த தூக்க மாத்திரைகளை கரனுக்கு ரொம்பவே பிடிச்ச தயிர்ல மிக்ஸ் பண்ணி வச்ச சுஷ்மிதா அதை அவருக்கு கொடுக்க ரெடியா இருந்திருக்காங்க. கரண் வீட்டுக்கு வந்ததும் அந்த தயிரை அவருக்கு கொடுக்க, ஆனா கரண் அன்னைக்குன்னு பார்த்து வேணாம்னு சொல்லியிருக்காரு. இத சுஷ்மிதா அவரோட இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்ல ராகுலுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுஷ்மிதா எங்க அவங்களோட பிளான் ஃபெயில் ஆயிடுமோன்னு பயந்து போய் கொஞ்சம் குடிங்க உடம்புக்கு நல்லதுன்னு வம்படியா குடிக்க வைக்க ட்ரை பண்ண, பட் அது முடியாம போகுது. சோ சுஷ்மிதா அவங்களோட பிளானை சேஞ்ச் பண்றாங்க. அவங்க தனியா எடுத்து வச்சிருந்த 12 to 13 தூக்க மாத்திரைகளை பவுடர் ஆக்கி அதை கரண் சாப்பிட போற சாப்பாட்டுல கலந்து வைக்கிறாங்க. வைஃப் கொடுத்த டின்னரை எந்தவித சந்தேகமும் இல்லாம சாப்பிட்ட கரனுக்கு
இருக்கு. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல மயக்கம் வர ஆரம்பிக்குது. சோ சுஷ்மிதா கிட்ட எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன்னு சொன்ன கரண் பெட்ரூமுக்கு போறாரு. ஒரு வழியா டேப்லெட்ஸ் கொடுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண் மூச்சு நின்னுடும்னு எதிர்பார்த்த சுஷ்மிதா அடிக்கடி கரணோட மூக்கு கிட்ட போய் கைய வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கரணோட சாப்டர் ஓவர்னு சுஷ்மிதா பண்ண போற மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ராகுல் இப்படியே நேரம் கழிய டைம் ஏர்லி மார்னிங் 2 மணி ஆகுது. பட் அப்போ வரைக்குமே கரண் மூச்சு விட்டுட்டு இருந்ததை பார்த்த சுஷ்மிதா பதறி போய் நடந்த விஷயங்களை பத்தி ராகுல் கிட்ட இன்ஸ்டாகிராம்ல இருந்து மெசேஜ் பண்றாங்க. இதுக்கப்புறம் ராகுலுக்கு வீடியோ கால் பண்ண சுஷ்மிதா கரண் உயிரோடு இருக்கிறத காட்டி இருக்காங்க. அதை பார்த்த ராகுல் மிச்சம் இருக்க டேப்லெட்ஸையும் தண்ணில கலந்து கரணோட வாயில ஊத்தி விடுன்னு சுஷ்மிதா கிட்ட சொல்லியிருக்கான். பட் இன்னும் 2 டேப்லெட்ஸ் தான் இருக்குன்னு சுஷ்மிதா ராகுல் கிட்ட சொல்லி தூக்க மாத்திரைகளை அதிகமா சாப்பிட்டா எவ்வளவு நேரத்துல உயிர் போகும்னு நெட்ல சர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் ராகுலும் அதை பத்தி சர்ச் பண்ண, ஆனா அவனுக்கு தெளிவான பதில் கிடைக்கல. இதுக்கு மேல வெயிட் பண்ணா தப்பாயிடும்னு யோசிச்ச ராகுல் சரி இரு நான் வரேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போட்டுட்டு விறுவிறுன்னு சுஷ்மிதாவோட பிளாட்டுக்கு போயிருக்கான். அங்க பெட்ல படுத்துட்டு இருந்தவரை பார்த்து அந்த செகண்ட்ல எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொல்லணும்னு டிசைட் பண்ணிருக்கான். சோ தம்பி முறையில இருந்த ராகுலும் கட்டண மனைவியும் சேர்ந்து கரணோட மார்பிளையும் கைகள்லையும் கண்டினியூஸா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்காங்க. அந்த ஷாக் ஹெவியா இருந்ததுனால டேப்லெட் சாப்பிட்ட மயக்கத்துல இருந்த கரண் தூக்கத்திலேயே இறந்தும் போயிருக்காரு. எப்படியோ போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷத்தோட ராகுல் அண்ட் சுஷ்மிதாவோட அடுத்த நோக்கம் இத ஒரு ஆக்சிடென்டா காட்டணும்னு முடிவு பண்றாங்க. மொபைல் சார்ஜரால ஷாக் அடிச்சுதான் கரண் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கதையை ரெடி பண்ணிருக்காங்க. அவங்களோட கதையை கிட்டத்தட்ட எல்லாருமே நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அட்டாப்சின்னு பேச்சு வர்றப்ப 2 பேருமே அதை நடத்த விடாம இருக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கரணோட வாயில நுரைய பார்த்த குணால் சுதாரிச்சுக்கிட்டு கரணோட டெத்ல ஏதோ மர்மம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு அட்டாப்சி பண்ண அக்செப்ட் பண்ணிருக்காரு. பட் அட்டாப்சி ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே ராகுலோட மொபைல் மூலமா எல்லா ரகசியமும் குணாலுக்கு தெரிய வந்திருக்கு. 14ஆம் தேதி ஜூலை 2025 அவரோட சிஸ்டர் நான்சிய மீட் பண்றாரு. நடந்த விஷயங்களை பத்தி நான்சி கிட்ட சொன்னவர் ராகுலோட மொபைல்ல இருந்த சாட்டிங்க இன்னொரு மொபைல் மூலமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த எவிடன்ஸோட உத்தம் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. பட் டிஜிட்டல் எவிடன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொன்ன இன்ஸ்பெக்டர் அட்டாப்சி ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் குணாலும் நான்சியும் அங்க இருந்து கிளம்புனதும் அவங்களோட அம்மாவை டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆபீஸுக்கு அனுப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் சுஷ்மிதாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமே தப்பிக்க வாய்ப்பில்லைன்னு நினைச்ச சுஷ்மிதாவும் பண்ண தப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராகுலுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்க உறவை பத்தி சொன்ன சுஷ்மிதா ராகுல் கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் கரணை கொன்னதா போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்றாங்க. சுஷ்மிதா சொன்ன கன்ஃபஷனை வச்சு ராகுலை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவர்கிட்ட நடத்தின விசாரணையில கரணோட கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, கரண் சம்பாதிச்ச சொத்துக்களும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் சுஷ்மிதா அவரை கொன்னாங்கன்னு கன்ஃபஸ் பண்றாரு. இப்படி ராகுலும் சுஷ்மிதாவும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாம போக 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மீன் டைம்ல அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஸ்லீப்பிங் பில்ஸ் இருந்த ட்ரேசஸும் இருந்ததா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஜூலை 19, 2025 சுஷ்மிதா அண்ட் ராகுல் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் அண்ட் எவிடன்ஸை வச்சு சிறையில அடைக்கப்படுறாங்க. பொறுப்பான கணவன் அழகான குழந்தைன்னு ஒரு அழகான குடும்பத்துல இருந்த சுஷ்மிதா அவங்களோட உடல் இச்சைக்காக இப்போ எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுஷ்மிதாவோட செயலால ஒரு 6 வயசு குழந்தை அவனோட அப்பாவை லாஸ் பண்ணியிருக்காரு. வாழ வேண்டிய கணவன் மகனை பறி கொடுத்த அம்மானு மொத்த குடும்பமும் இந்த செயலால சதிஞ்சு போயிருக்குன்றது தான் யதார்த்தம்.